தற்பொழுது பேசக்கூடிய நபரின் பதிவு எண் 2053. அன்னை தமிழுக்கு வணக்கம், அவைக்கு மறு வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தமிழ் பண்பாட்டின் தனித்துவம். தமிழ் மொழி போல் இந்த உலகில் எந்த மொழியும் நிகரில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. 6 மொழிகள் படையெடுப்பினும் 1008 மொழிகள் வந்தாலும் எந்த மொழியிலும் பண்பாட்டின் தனித்துவத்தை தவிர்க்க முடியாத மொழி நம் தமிழ் மொழி. ஏனென்றால் கால்கள் மடக்கி கட்டாந்தரை பழகி கட்டுடல் மேனி கொண்ட கண்ணியராய் காளையராய் வளம் அந்த மரபு நம் தமிழ் மரபு. இதுதான் நம் தமிழ் மொழியின் பண்பாட்டு தனித்துவமாக மற்ற மொழிகளில் இருந்து திகழ்கிறது ஐயா. தமிழ் மொழி என்றும் நமக்காகவே நம் மனதிலும் நம் உயிரோடு இணைந்துதான் இருக்கிறது. எந்த மொழிகளிலும் இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு. வாடி வாசல் திறந்தால்தான் வீடு வாசல் திறக்கும் என்ற பழமொழிக்கிணங்க வாடி வாசல் திறந்தால்தான் வீடு வாசல் திறக்கும். யார் வீடு வாசல்? தமிழர்களின் வீடு வாசல். வேற மொழிகளுக்கு இருந்து நம் மொழிகள் இருந்து வேறுபட்டு காணுகிறது. இதற்காக தான் நம் தமிழ் மொழி அனைத்தும் தனித்துவமாக இருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார்கள். எந்த மொழியாயினும் சொல்லி இருக்கிறதா என்றால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கோ காணோம் என்றார். பாரதியாரின் வரிகளே 6 மொழிகள் கற்றிருந்தார். அந்த 6 மொழியின் சிறப்பல்ல, தமிழ் மொழியின் சிறப்பு இருக்கிறது. இதுதான் தனித்துவமான தமிழ் மொழியின் பற்றி என்று நான் கூறுகிறேன். அதே போன்று யாமறிந்த மொழிகள் போன்று பாரதியார் கூறியிருக்கின்ற வரிகளோடு தொடுகிறேன். இதே போன்று 1000 மொழிகள் வந்தாலும் தமிழ் மொழி என்றும் சாகாது. மெல்ல தமிழினி சாகும், மேற்கு மலை பூமிசை ஓங்கும் என்று அந்த பேதையுறுத்தான். இந்த வசீனுக்கு எய்திடல் ஆகுமா? செஞ்சிடுவீர் 8 திக்கும் சில கலை சிற்பங்கள் என்று கூறுகிறேன் ஐயா. அதே போன்று எவ்வித நாட்டினரும் நம் நாட்டிற்கு வந்தால் அழைப்பது நம் தமிழரினமே. வாருங்கள் என்று அவர்களை அழைத்து அவருக்கு வரவேற்பு தருவது நம் தமிழினமே என்றுதான் தனித்துவமான தமிழ் இன்றும் இருக்கிறது என்று நான் கூறுகிறேன் ஐயா. அதே போன்று பல புறநானூற்றில் கூறுகிறது ஐயா, உணவு உணவு என்றால் அந்த உணவு நம் தமிழர் மக்களின் மனதில் தான் ஐயா. வந்தவருக்கு உணவளித்து வாசலில் இல்லாமல் வீடுதோறு அழைத்து அவர்களை வீட்டுக்கு அழைக்கிறோம் நம் தமிழர் மட்டும் தான். இதனாலே வேறுபட்ட மொழியில் இருந்து நம் தமிழ் மொழி மட்டுமே தனித்துவமாக காணப்படுகிறது ஐயா. பல மொழிகள் இருப்பினும் நம் தமிழ் மொழி போல் சிறப்பு உண்டா? எங்கும் தமிழ் வாழ வேண்டும், எதிலும் தமிழ் வாழ வேண்டும் ஐயா. அதே போன்று பாரதியார் இருக்கிறார். தான் ஒரு வேளை உணவும் தமிழர்கள் சாப்பிடவில்லை என்றால் நானும் உறங்க மாட்டேன் என்றார். இந்த தமிழுக்கு என்றும் நாம் துணை இருப்போம். நான் செத்தாலும் தமிழோடு சாவ வேண்டும், என் சாம்பலும் அதில் வேக வேண்டும் ஐயா. தமிழ் தமிழ் என்று கூறி என் தமிழை நான் வளர்ப்பேன். அனைத்து மொழிகளும் படையெடுப்பினும் தமிழ் மொழியே என்றும் சிறந்தது ஐயா என்று கூறி நல்லதோர் வினை செய்தே அதை நலம் பெற புழுதில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுரமிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ என்று கூறி வாய்ப்பளித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.